ஒரே வீட்ல இருந்தாலும் நேரம் இல்லாம மெசேஜ் பண்ணிக்கிறோம். இப்ப டெப்டி சிஎம் மைண்ட்ல வச்சுதான் இந்த டைட்டில் வச்சுக்கின்னு அடுத்துக்கவா? உங்க வீட்ல எப்படி மேம்? பையன் வந்து உங்க செல்லமா அப்பா செல்லமா? ஃபியூச்சர்ல அவங்க வந்து யார் பாதைக்கு வருவாங்க? மேடம் உடைய பாதை கலை சினிமா இந்த பாதைக்கா, சாருடைய பாதைக்கா அரசியல்? ஒரு 10,000 ரூபாய் ஆரம்பிச்சதுதான். உடைப்பாளர் சிலை மெரினா பீச்ல இருக்க அந்த ஒரு பெண்ணுக்கு கூட சிலை இல்லை. இது விகடன் மேடையில் இந்த 20 பெண்களுக்கும் நாங்கள் சிலை வைத்திருக்கிறோம். பண்பாண்டத்தால செஞ்ச ஒரு கிஃப்ட். சூப்பர். இதை விட சிறந்த தருணம் விகடன் மேடையில பாத்திருக்கவே முடியாது. One of the best gift for விகடன் டீம் அப்படின்னு நினைக்கிறேன். விகடன் வரலாற்றிலே இதான் ஃபர்ஸ்ட் டைம். பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களுக்கு பெண்கள் அணியும் ஆடைதான் காரணமா? தனி மனுஷிக்கல்ல ஒரு படைக்கே தரக்கூடிய விருது. இந்த விருதை யார் கைகளில் தரப்போகிறோம்? யாரை கெஸ்டா கூப்பிட போறோம்? எஸ், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு சிம்பிளான, ஹம்பிளான, கிரவுண்டடான ஒரு பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். எவ்வளவு பெரிய குடும்பத்துல இருந்து வந்தாலும் அவங்க ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க. எல்லார்கிட்டயும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. டைரக்டர் கிருத்திகா உதயநிதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இவங்களுடன் இணைந்து ஃபெதர்ஸ் ஹோட்டல் மிஸ்டர் எஸ் ஸ்ரீராம், ஜெனரல் மேனேஜர் ஃபெதர்ஸ் ஏ ராதா ஹோட்டல் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். Thank you for joining us, ma'am. இன்னைக்கு நான் வந்து கதை எழுதும் போது நம்ம வந்து ஒரு பெண் கதாபாத்திரத்தை எழுதும் போது நம்ம யோசிப்போம் தைரியமா எழுதணும். அதுவும் ஃபீமேல் டைரக்டரா இருக்கும்போது அந்த கதாபாத்திரத்துக்கு தைரியம், துணிச்சல், அவங்களே வந்து அவங்களோட கதையை எழுதணுன்ற ஒரு கேரக்டரா தான் நாங்கள் எழுதுவோம். ஸோ இந்த மாதிரி பெண்களுக்கு தான் நான் வந்து இந்த அவார்ட் கொடுக்க போறேன். அதாவது அவங்களே அவங்க கதையை எழுதி அவங்களே அவங்க கதையில ஹீரோயினா ஆனவங்களோட கதை தான் நான் இது பண்ணேன். அண்ட் ப்ளஸ் அது இல்லாமல் நம்ம எப்போதுமே நம்ம நல்லா இருக்கும்போது ஒரு 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைப்பாங்க. இங்கே வந்து இவங்க 100 பேருக்கு நல்லது செஞ்சுருக்குறாங்க. எஜுகேஷன் அவங்க மட்டும் நல்லா இல்லாமல் எல்லாருக்குமே வந்து அந்த இது போய் சேர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் அவார்ட் கொடுக்கறதுல ஐ எம் வெரி ஹாப்பி. நைஸ். சோ பாத்துருவோமா? அதுக்கு முன்னாடி மேடம் உடைய படத்துக்கு பேர் காதலிக்க நேரம் இல்லை இல்லையா மேம்? எஸ், தட்ஸ் ரைட். அது ஏதோ வீட்டுக்குள்ளார எல்லாரும் பிஸியா இருக்கிறதால அந்த டைட்டிலுக்கும் உங்களுக்கு எது சம்மதம் இருக்கா? இன்ஸ்பிரேஷன் வீட்டுக்குள்ள இருந்து இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா, இருக்கலாம். இப்பெல்லாம் வந்து ஒரே வீட்ல இருந்தாலும் மெசேஜ்ல தான் நம்ம வந்து நேரம் இல்லாம மெசேஜ் பண்ணிக்கிறோம். சோ அந்த இதுல பொருந்தும்னு நினைக்கிறேன். சூப்பர். அப்ப டெப்டி சிஎம் மைண்ட்ல வச்சுதான் இந்த டைட்டில் வச்சுக்கின்னு அடுத்துக்கவா? கரெக்ட். இப்பெல்லாம் ஹாய் பாய்ன்னு சொன்னாதான் ஹாய் அப்படின்ட்டு வருவாரு. சரி, என்ன பிளான்ஸ் கேட்டா நான் இங்க போறேன் அங்க போறேன் சரி ஓகே பாய், அவ்வளவுதான் இருக்கு. பட் இவ்வளவு ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ஸ்வீட்டான வைஃப் கிடைக்க அவர் கொடுத்து வச்சிருக்கணும். சூப்பர். நைஸ். இது போல ஒரு மேடையில வந்து நம்ம வந்து நிறைய மேடைகள்ல நிறைய கெஸ்ட் வருவாங்க. பட் இப்ப இந்த டைரக்டர் அந்த மேடையில மேடம் இருக்காங்கல்ல, இவங்க கிட்ட இந்த ஸ்டீரியோ டைப்பா சில விஷயங்கள் இருக்கும்ல, அதெல்லாம் உடைக்கிற மாதிரி சில கேள்விகள் நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படியா? சரி, ஓகே, கேட்கலாம். ஒரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னாடி ஒரு ஆண் தான் காரணம்னு சொல்றாங்க. அதை நீங்க ஏத்துக்குவீங்களா? 2 விதமாவும் நடக்கும். 2 பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. 2 பேருமே அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பேஷன் இருக்கும். அதை ரெஸ்பெக்ட் பண்ணி இருந்தா அது வந்து 2 விதமாவுமே மியூச்சுவல்னு சொல்வேனா. ஓகே, சூப்பர். இப்போதும் ஒரு பாலியல் குற்றம் நடந்தா ஒரு குரூப் வந்து சொல்லுவாங்க அவங்க ஆடைதான் காரணம், அந்த நவநாகரிக ஆடைகள் போடக்கூடாது அப்படின்னு ஒரு குரூப் சொல்லுவாங்க. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களுக்கு பெண்கள் அணியும் ஆடைதான் காரணமா? பெண்கள் ஆண்கள்ன்ட்டு நம்ம வந்து முதல்ல சின்ன வயசுல இருந்தே வளர்க்குறோம்ல, அதே ஒரு தப்புன்னு நான் சொல்லுவேன். ஆக்சுவலி என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, நம்ம சொசைட்டிலேயே பெண்ணா ஒரு வீக்கர் செக்ஸ், நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் நீ பார்த்து பண்ணணும், ஒரு பயம், அது ஒரு பயம் முதல்ல இருந்தே கிரியேட் பண்ணிடுறாங்க. அதில் ஆக்சுவலி நான் இதுக்கு முன்னாடி ரீசெண்டாக ஒரு ப்ரோக்ராம்லேயும் என்ன சொன்னேன்னா, பசங்களன்னு சொல்லி பெண்கள்னு சொல்லிட்டு நீங்கள் வளர்க்க தேவையில்ல. 2 பேருமே, அதாவது உன் அண்ணன் தம்பி என்ன பண்ண முடியுமோ அது ஒன்னாலையும் பண்ண முடியும். இப்படி நம்ம சொல்லி வளர்த்தாவே ஐ திங்க் ஆடை இதெல்லாம் வந்து ரொம்ப செகண்டரியான ஒரு விஷயம். ஐ திங்க் அவங்களுக்குள்ளேயே ஒரு ஐ எம் நாட் த வீக்கர் செக்ஸ், ஐ மீன் ஈக்குவல் செக்ஸ்ன்ட்டு நம்ம யோசிக்கிறோம். பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தே அது வருது. பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தே நீ பெண், நீ பண்ணாத, நீ ஒரு பயத்தை இது பண்றாங்க. ஸோ அது இல்லாத போது ஐ திங்க் இங்க இருக்கிற men are more important in their daughters' success in சொல்லுவேன். Mothers are more important in bringing up their sons. Nice. To teach them not to have that
சூப்பர் மேடம் சொல்றது ஒரு லைன்ல சொல்லணும்னா குழந்தைகளாவே வளர்த்துருங்க, ஆம்பளை பையன் பொம்பளை புடன் வளர்க்காதீங்கன்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் ஈக்குவாலிட்டி இருக்கணும். சரி, உங்க வீட்ல எப்படி மேம்? பையன் வந்து உங்க செல்லமா அப்பா செல்லமா? பையன் கேட்டா ரொம்ப ஒரு மாதிரி ஈக்குவலா சொல்லிடுவாரு. ரொம்ப டிப்ளமேட்டிக்கா ஆன்சர் பண்ணுவாரு. இல்ல 2 பேரும்ட்டு. பொண்ணு வந்து அப்பான்னு சொல்லிடுவாங்க. ஆல்வேஸ் டாட்டர்ஸ் ஆர் டாடிஸ் பிரின்சஸ் இல்லையா? சரி, ஃபியூச்சர்ல அவங்க வந்து யார் பாதைக்கு வருவாங்க? மேடம் உடைய பாதை கலை சினிமா இந்த பாதைக்கா, சார் உடைய பாதைக்கா அரசியல்? அது அவங்களதான் அவங்க கையில. இதுல தப்பிச்சிட்டாங்களே. சரி பரவாயில்ல, உண்மையிலேயே குழந்தைகளுக்கான பாதை அவர்களே தீர்மானிக்கட்டும். ரொம்ப நன்றி மேம், ரொம்ப ஸ்வீட்டா எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னீங்க. இவர்கள் கையால் யாருக்கு இந்த விருது போகிறது? வாங்க நம்ம ஏவில பாத்திரலாம். Yes, can we have the AV please? களிமண்ணில் கலை செய்யும் பெண் சிற்பங்களின் கதை இது. உழைப்புக்கு ஏற்ற கூலி கிடைக்கவில்லை உள்ளூரில். மாற்றுப்பாதை தேடினார் மலர்விழி. தன்னை போலவே திக்கு தெரியாமல் திணறிக் கொண்டிருந்த 19 பெண்களை ஒருங்கிணைத்து மகளிர் குழு ஒன்றை தொடங்கினார். உழைக்க தயாராக இருந்த அப்பெண்களுக்கு அரசு வழிகாட்டியது. இலவச களிமண் கலைப்பொருட்கள் தயாரிப்பு பயிற்சியை பெற்றார்கள். 10,000 ரூபாய் முதலீட்டில் தொழிலை தொடங்கினார்கள். விழுப்புரம் மாவட்டம் தென்னமாதேவியில் 2020ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட கலைமகள் சுடுமண் சிற்பக்குழு ஒரு புதிய விடியலாக அமைந்தது. விளக்குகள் தயாரிப்பில் தொடங்கி அலங்கார பொருட்கள், குதிரைகள், உருளிகள் என விரிந்தது உற்பத்தி. மேலும் 100 பெண்களுக்கு பயிற்சி தர வளர்ந்தது தொழில். இன்று இப்பெண்கள் தினமும் 1000 ரூபாயை வீட்டிலிருந்தே சம்பாதிக்கிறார்கள். உழைப்பால் ஒரு கிராமத்தையே தலை நிமிர்த்தி சுயமரியாதை நடை போடும் கலைமகள் சுடுமண் சிற்பக்குழுவுக்கு வெற்றிப்படை விருது வழங்கி பாராட்டுகிறது அவள் விகடன். நம்முடைய விருதாளர்களை ஒரு அரங்கன் நிறைந்த கரவொலியோடு மேடைக்கு வருகவர்கள் கூப்பிடுறோம். வாங்க, வெற்றிப்படை நீங்க தான் இந்த வருஷம். கலைமகள் சுடுமண் சிற்பக்குழு இந்த 20 பேரும் தான் இந்த ஆண்டிற்கான வெற்றிப்படை. அவர்களுக்கு விருது வழங்குவதில் பெருமைப்படுகிறது விகடன் குடும்பம். மேம், இன்னொரு ரெக்வெஸ்ட். இந்த ஒவ்வொரு சிங்கப்பெண்ணுக்கும் உங்கள் கையால் ஒரு பதக்கம் அணிவிக்கணும் நாங்க ஆசைப்படுறோம். இந்த நேரத்துல முதல்ல மேடம்க்கு நன்றி. ரொம்ப பொறுமையா எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் பதக்கம் அணிவித்து. ஒரு விஷயம் பாத்தீங்களா, அவங்க வந்து விருது கொடுக்கறத விட அவங்களோட சேர்ந்து டீமா நின்னுட்டீங்க. அதுவே பாக்கிறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கு. அண்ட் இங்க சைடுல இருந்து பார்க்கும்போது எனக்கு தெரியுது எவ்வளவு எமோஷன்ஸ். அத்தனை பெண்களில் கண்ணீர் வந்து அப்படியே தேங்கி நிக்குது. ஒரு பெண் ஆரம்பித்ததுதான், ஒரு 10,000 ரூபாய் ஆரம்பிச்சதுதான். உழைக்க தயாராக இருக்கிறோம் என்று ஒவ்வொரு ஊரிலும் இப்படி பெண்கள் வர வேண்டும். என் நெடுநாள் ஆசையெல்லாம் உழைப்பாளர் சிலை மெரினா பீச்ல இருக்கு. அந்த ஒரு பெண்ணுக்கு கூட சிலை இல்லை. இதோ விகடன் மேடையில் இந்த 20 பெண்களுக்கும் நாங்கள் சிலை வைத்திருக்கிறோம். இவர்கள் தான் இனி வரும் பெண்களுக்கு ஒரு பெரிய உதாரணம். ஒவ்வொரு கிராமத்திலிருந்து இதை மாதிரி உழைக்கும் மகளிராக அவங்க வரணும். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. சோ அங்க எல்லாரையுமே வந்து ஒன்னா ஒற்றுமையா பார்க்கும் போது கண்ணுக்கு நிறைவா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ அவங்க சார்பா ஒரு சில வார்த்தைகள் யாரு பேச போறீங்க? அனைவருக்கும் வணக்கம். கலைமகள் சுடுமண் சிற்பக்குழு மண்பாண்ட தொழில் நாங்கள் பண்ணுறோம். நாங்கள் 21 பெண்கள் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களும் ஒரு வேலை செய்வாங்க. ஆனால் நாங்கள் குழுவாக சேர்ந்து இந்த வெற்றிக்கு காரணமே ஒரு பெண்ணோட உழைப்பும் தான். இப்போ நாங்கள் இவ்வளோ தூரமாக இங்கே அவள் விகடனுக்கு வந்து இந்த விருது வாங்கினதே ஒரு ட்ரைனர்னு சொல்லலாம். அவரு தான் எங்களை உருவாக்கினவர். அவரை இங்கே கூட்டு இந்த மேடைக்கு அழைக்கணும்னு சொல்லிட்டு என்னோட வேண்டுகோள். அவர் வந்து சபரிநாதன் அவர் பேரு. வந்திருக்காங்களா? சபரிநாதன் சார் மேடைக்கு வரவும். நன்றி சார். நீங்களும் இந்த நேரத்தில் சேர்ந்து விருதை கொடுத்து அவருக்கு அழகு ஒரு ஆசை.
கலைமகள் குழு சார்பாக அவல் விகடனுக்கு எங்களோட ஒரு gift நீங்க விகடன் gift கொண்டு வந்திருக்கீங்களா? சூப்பர். gift கொடுக்க விகடன் வரலாற்றிலே இதான் ஃபர்ஸ்ட் டைம். மண்பாண்டத்தால செஞ்ச ஒரு gift. சூப்பர் மா. செம்ம. நீங்க செஞ்ச ஒரு gift கொண்டு வந்திருக்கீங்க. எஸ், எடுத்துட்டு வாங்க அத. இதைவிட ரொம்ப அழகு. இதைவிட சிறந்த தருணம் விகடன் மடையில பார்த்திருக்கவே முடியாது. இதை பெற்றுக்கொள்வதற்காக எங்களுடைய மதிப்பிற்குரிய மேனேஜிங் டைரக்டர் ஸ்ரீனிவாசன் சார் அவர்களை வாஞ்சையோடு மேடைக்கு அழைக்கிறோம். ப்ளீஸ் சார், நல்ல கைத்தட்டல் தரலாம். சார், ஐ திங்க் இதுதான் one of the best gift for விகடன் டீம் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகா இருக்கு. one of the best gift. and சார், நம்மளும் வந்து அவங்களை எப்படி சார் விட முடியும்? நம்ம சைடுல இருந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் gift கொடுத்தே ஆகணும்ல சார். கொடுத்துருவோமா சார்? என்ன ராஜ்மோகன்? நாம அவங்க கிட்ட போய் நம்ம ரிசர்ச் டீம் அப்ரோச் பண்ணப்போ ஒரு விஷயத்தை உணர்ந்தோம். இவங்க எவ்வளவு ஒற்றுமையா இருந்தாலும் ஒரே நேரத்துல எல்லோரையுமே ஒன்று சேர்க்க முடியல. திக்கெட்டும் திசையிட்டும் ஓடி ஓடி உழைத்து கொண்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட எல்லோரும் சேர்ந்ததை போல ஒரு சோ டீமா எல்லாரும் சேர்ந்து ஒரு போட்டோ கூட இல்ல அப்படினு ஒரு நிழற்பட கூட இல்ல. அப்படி ஒரு சூழ்நிலை இனிமேல் இல்லை. அதை இப்ப சாத்தியமாக்குறோம். கொண்டு வாங்கப்பா அந்த கிஃப்ட. உங்களுடைய கலைமகள் சுடுமண் சிற்பக்குழுவினுடைய ஒற்றுமை ஓங்குக. நீங்கள் அனைவரும் ஒன்றாக இன்னும் நன்றாக. விகடனினுடைய ஒரு அன்பு பரிசு, நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு குரூப் போட்டோ, இது உங்களுக்காக. சந்தோஷமா? அனைவருக்கும் நன்றி. Thank you sir for joining us. Thank you ma. Thank you.